கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவால் ரொம்ப கட்டி வளர்க்கப்பட்டேன். சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே கிளாஸ்க்கு ஒன்றும் விட மாட்டாங்க. சண்டே கிளாஸ் போகணுன்னு கேட்பாங்க, பார்ப்பாங்க. அப்போ நான் ரெகுலராக தூத்துக்குடியில் தேவிர ஆலயம் ஒன்று இருக்குது சமீபத்தில். அந்த ஆலயத்துக்கு தான் போய் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வருவேன். நடந்து தான் போவேன். 1 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டில் இருந்து. நடந்து போய் அந்த கிளாஸ்லாம் அட்டை அவங்க என்ன சொல்லிட்டாலும் எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்துடுவேன். நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. அப்படி இருக்கும்போது பாலிடெக்னிக் படிக்க வச்சாங்க தூத்துக்குடியில், கவர்மெண்ட் பாலிடெக்னிக். இந்த பாலிடெக்னிக் படித்து முடித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கல. 1981 இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் படித்து முடித்த உடனே வேலை இல்லாமல் இருக்கும். 81 82 ஆச்சு, 83 ஆச்சு, வேலை கிடைக்கல. எங்கள் அம்மா ரொம்ப கட்டியாக இருந்ததுனால தூத்துக்குடியில் சண்முகபுரத்தில் குளோரியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த குளோரி அம்மாட்ட போய் ஜெயம் பண்ணுவாங்க. அவங்க சீட்டு பிரச்சனை சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட நானும் சேர்ந்துருவாங்க. எப்படியாவது நல்லா திட்டு திட்டுன்னு சொல்லிட மாட்டாங்களா, வேலை கிடைக்க சொல்லிட மாட்டாங்களா? நான் நம்புனேன். ஏன்னா அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த காலத்துல இருந்து அம்மா 1983 நினைக்கிறேன் திட்டத்துக்கு சொல்லுவாங்க. கூட்டத்துக்கு ஒழுங்காக போக ஆரம்பிச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் நடக்கும். உபவாசம் இருக்கணும் இல்லையான்னு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்காக போவோம். காரணம் வேலை கிடைக்கிறதுக்காக. அப்போ எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுருவாங்க. எல்லா தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும்போது எல்லாரும் தலைமையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு என் தலைமையில என் தலையில கை வச்சு மாத சம்பளம் கிடைக்கும் கூட கிருபை செய்வேன்னு சொன்னாங்க. இதே வார்த்தை தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாத சம்பளம் கிடைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த வாரம் போனேன். அடுத்த வாரத்துலையும் இதே மாதிரி சொன்னாங்க, மாத சம்பளம் கிடைக்கும்படி கிருபை செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சொல்லி நாளாயிட்டு 83 வருஷம் கிடைக்கல. ஆனால் நான் ஒரு நாள் என்ன செஞ்சிருந்தேன், சர்ச்சைக்கு சண்முகபுரம் சர்ச்சைக்கு போயிருந்தேன். அபிஷேக பெரியவங்க வச்சுருந்தாங்க. அபிஷேகம் வச்சுருவாங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி ஏதாவது அபிஷேகம் கிடைக்கணும், அந்நிய பாஷையோட அபிஷேகம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லா தலையிலும் கை ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரையும் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தலையில் கையை வச்சோடனே அவரு தோத்திரம் கையிலையும் ஆட்டிக்கிட்டு வெத்து நிற்க விழுந்தாரு. அப்படியே என்னமோ பேசினார், அந்நிய பாஷைலாம் பேசினாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரிங்க, அவரை முடிச்சு அடுத்து என் தலையில கை வைக்காது. என் தலையில கை வச்சுக்கிட்டு கை ஜெபம் பண்ணாரு. நான் உனக்கு அபிஷேகத்தை தருவேன், அந்நிய பாஷை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்து தருவேன்னு சொல்லிட்டு என் தலையில கை வச்சு திரும்ப சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் 1983 கடைசி நினைக்கிறேன், இந்த குளோரியம்மா வீட்டுக்கு நான் திரும்பி ஒரு நாள் போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை மூவாயிரம் தேவத்துக்கு தேவம் முடிஞ்சா கை வச்சாங்களா. என் மேலே கை வைக்கும்போது ஏதோ ஒரு பெரிய வல்லமை என் மேலே இறங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னால் ஒரு அக்னி இறங்குற மாதிரி இருந்துச்சு. நான் கீழே வந்து தாங்க முடியல. கீழே வந்து என்னை அறியாமல் பாஷையை பேச ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜோம் பண்ணி முடிச்சு மற்றவங்க பேசுறத கேட்கல. இவங்க அந்நிய பாஷை பேசிட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்நிய பாஷை அபிஷேகம் கேட்டோம்னா எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க வீட்டை விட்டு வெளியில அப்படி ரோட்டில் நடந்து வரும்போது எனக்கு ஒரு ரூபா பரிசு கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பெரிய சந்தோஷம், உள்ளத்துல மகிழ்ச்சி, சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து எனக்கு அபிஷேகம் கிடைக்கணுமான்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அது வரைக்கும் சும்மா சர்ச்சுக்கு போவேன், சண்டே கிளாஸுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், இப்படிதான் இருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற்றிடுவாங்க. எப்படி நிறைவேற்றுனா 1984 வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி
நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி தெரியுமா, ஒரு நாள் சம்பளம் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ அது ஒரு நாள் வேலை பார்த்தாங்க, ஒரு நாள் சம்பளம் மட்டும் போட்டாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி 84 வருஷம் மே மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சு வேலை வச்சாங்க. மாதம் மட்டும் கரெக்டாக 1 சம்பளம் வந்துடும். கவரில் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இது பெரிய சந்தோஷம். அவங்க சொன்ன திட்டம் அன்னைக்கு மே 31ஆம் தேதி நிறைவேறிச்சு. பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு நான் நல்லா ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பித்தேன். சந்தோஷமாக இருந்துச்சு. வேலைக்கு 1ஆம் தேதி 31ஆம் தேதி சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அப்படின்னு அனுபவம். அபிஷேகம் பெற்ற அனுபவம் 2 ஒன்று தான். உடனே எந்த ரட்சிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் வருஷம் ஆண்டவர் இப்படி இருக்கிறது ஞானஸ்தானம் எடுத்தார். குழந்தை ஞானஸ்தானம் பயந்து அப்படிலாம் இல்லை. யார் வைக்காங்க அவ்வளோ தெரிஞ்சில. மற்றபடி இந்த மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு செய்கிறேன். அப்புறம் நீங்க ஊழியத்தின் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. நீங்க எப்படி ஊழியத்து பண்ணீங்க? சொல்றேன். அதாவது இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்கு சும்மா இருக்க முடியல. அபிஷேகம் சும்மா இருக்க முடியுமா? எங்கேயாவது சீசன் ஆசை. அப்போ ஆண்டவர் ஒரு நல்ல இடத்த கொடுத்தாரு. தூத்துக்குடியில் பிஜிபி பிரதர்ஸ் காஸ்பல் பிரேயர் டீம்னு தேவ அரசு வாழ்க்கானு ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் தூத்துக்குடி எதிராக போட்டு வேலை பார்த்தாரு. அவர் இல்லாத இறந்து போனார். அந்த முடிஞ்சு. ஆனால் அந்த கூட்டத்துக்கு போக ஆரம்பிச்சுன்னா எனக்கு ஒரு வாஞ்சேன். சனிக்கிழமை மேகநாதன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ண போவோம். சில நேரம் எங்கள் அண்ணன் வருவாங்க. அங்கே போய் ஜோம் பண்ணுவோம். அவரும் நாங்கள் அபிஷேகம் பற்றவர், அந்நிய பசங்களும் பேசுவார். ராஜபாண்டியன் ஒருத்தர் உண்டு. ஆளில் நிரம்பி எங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. யாருக்கு நான் சொல்லுவேன் இப்படிலாம் அவங்களுக்கு இந்த ஊழியக்காரங்களாகிட்டாங்க. பெரிய ஊழியக்காரங்களாகிட்டாங்க. சபை வச்சு நடத்துனாங்க. அவங்களும் அப்போ அந்த பிரேயருக்கு வருவாங்க. சனிக்கிழமை பிரேயர் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கே ஒழித்து போகிறதுன்னு முதல்ல பிளான் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல ஜோம் பண்ணிடுவாங்க. ஜோம் பண்ணிட்டு இந்த அரவணம் கூட அவங்க வீட்டுக்கு போய் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக பைக்லேயோ வேன்லையோ ஏதோ உள்ள போவோம். சைக்கிளில் வரவங்க பைக்கில் வருவாங்க, பைக்கில் வரவங்க பைக்கில் வருவாங்க. இப்படி போய் எந்த கிராமத்தில் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல போய் வெறும் பூஜையே சொல்லுவோம். நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை பண்ணா யாரும் ஒரு ரோட்டில் கூட 1-2 பேர் தான் பேசுவாங்க. பேசுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதானே நினைக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் நிறைய பேர் கேட்பாங்க. அவர் திரும்பி ஒரு நாள் என்னைய பிரசவம் பண்ண சொல்லிட்டாரு. நீ தான் அடுத்த வாரம் பிரசவம் பண்ண ஜெயிச்சுங்க அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வயது வயது தான் போனேன். எப்படி பிரசங்கம் பண்ண சூழ்ச்சின்னு சொல்ல தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல நின்னோன்னா ஒரு தைரியம். இயேசு ஜீவிக்கிறார், ரட்சிக்கிறார். பாலியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்.